Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.1ஓட எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஏபி கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏ கிராஸ் பி போயிடலாமா? ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கணும். இந்த ஏ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 1, 2லேருந்து -4. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம்? 2, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரணும்? 1 வரணும். ஃபஸ்ட்டு 1 அப்புறம் தான் -4. ஸோ 2, 1, 2, -4. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு -2 எடுத்திங்கன்னா ரெண்டுத்துக்கூடையும் பண்ணணும். ஸோ -2, 1 அப்புறம் -2, -4. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 1 தென் 3, -4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஏவை ஏ கூடவே லிங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே ஏ இருக்கா? இன்னொரு தடவை நீங்கள் வந்து அந்த ஏவே வேணால் எழுதி வச்சுக்கோங்க. 2, -2, 3. இப்போ 2 எடுத்தால் 2 கூட பண்ணணும், 2 எடுத்து -2 கூட பண்ணணும், 2 எடுத்து 3 கூட பண்ணணும். இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கூட லிங்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாருங்கள் 2, 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2, -2. நெக்ஸ்ட் வந்து 2, 3. இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? -2 எடுத்து 3 கூடயும் பண்ணுங்கள். -2, 2 தென் -2, -2 தென் -2, 3. இப்போ அதேமாதிரி தேர்ட் என்ன? 3 எடுத்து இந்த 3 கூடயும் பண்ணணும். இப்போ 3 எடுத்திங்கன்னா 3, 2 தென் 3, -2 தென் 3, 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட் பி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ பிஏ 1 வச்சு இது 3 கூடயும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்திங்கன்னா 2 கூட பண்ணணும், தென் 1 வந்து -2 கூட, தென் 1 வந்து 3 கூட பண்ணியாச்சா? இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? -4 எடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பண்ணணும். -4 எடுத்து 2 கூட கிராஸ் பண்ணணும், தென் -4 எடுத்து -2 கூட கிராஸ் பண்ணணும், தென் -4 எடுத்து 3 கூட கிராஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3மே கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். எதை ஃபஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ, பி கொடுத்தா பி, ஏ கொடுத்தா ஏ, எது ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் இன்னொரு செட்டு கூட எல்லாத்துக்கூடையும் நம்ம அதை கிராஸ் பண்ணால் இதோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதே மாதிரியே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் நம்மளுக்கு வந்து பி, கியூ தான். நெக்ஸ்ட்டு பியும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி, கியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது அதே மாதிரி பண்ணுவோமா? ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் பியோட செட்டை ஃபஸ்ட்டு எப்படி கிராஸ் பண்ணுவோம்? பியை எடுத்து இங்கே இருக்கிற 2 எலமெண்ட் கூட பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி, பி, நெக்ஸ்ட் வந்து பி, கியூ. அதே மாதிரி கியூவை எடுத்து பண்ணிங்கன்னா கியூ, பி அண்ட் நெக்ஸ்ட் வந்து கியூ, கியூ. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கா? இது ஒன்றும் பெரிய கஷ்டமான சம்மே கிடையாது. கிராஸ் பண்ண சொன்னால் ஒவ்வொரு எலமெண்ட் ஒன்று கூட பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ பண்ணுங்கள். ஏ கிராஸ் ஏ அப்படின்னா நீங்கள் 2 சேமாக இருக்கிறதுனால இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கலாம். ஏன் சொல்லணும்னா இதே தான் மறுபடியும் வரப்போகுது. ஸோ மறுபடியும் பி, கியூ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும்? நம்மளுக்கு பி, பி தென் பி, கியூ தென் கியூ, பி தென் கியூ, கியூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த 2 வேல்யூமே சேமாக வந்துடுச்சு. இப்போ பி கிராஸ் ஏ, அப்போ பி கிராஸ் ஏவும் சேம் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது? அதே தான் வரப்போகுது. பியை எடுத்து நீங்கள் இந்த பி கியூ கூட பண்ணுவீங்க, திரும்ப கியூவை எடுத்து பி கியூ கூட பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட வேல்யூஸ் என்ன தான் வரும்? இது 3மே வந்து சேமாக தான் வரும். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுக்கல? பி வந்து நல் செட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எம்டின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இது வந்து நல் செட் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ள வேல்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுவோம்? எதுவுமே வேல்யூஸ் இல்லை அப்படின்னா இப்போ ஏ கிராஸ் பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எம் இருக்குது. எம் எடுத்து இங்கே எது கூட பண்ணுவோம்? எதுவுமே கிடையாது. என் எடுத்தாலும் எதுவுமே கிடையாது. அப்போ ஏ கிராஸ் பியும் வந்து என்ன? எம்டி செட். ஸோ 2 செட்டு கொடுக்குறாங்க. அதில் ஒரு செட்டு எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக அது கிராஸ் பண்ணுறது நமக்கு என்ன தான் வரும்? எம்டி தான் வரும். சரி, அப்போ ஏ கிராஸ் ஏ என்ன வரும்? ஏ கிராஸ் ஏக்கு பாசிபிள் இருக்குது, ஏன்னா இங்கே எம்என் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு எம்என் கூட தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ எம் எடுத்து எம் கூட பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இப்போ பிக்யூ பண்ண மாதிரி பண்ணுங்கள். எம் வந்துடும், நெக்ஸ்ட்டு எம்என் வந்துடும், அடுத்தது வந்து என்எம் வந்துடும், அப்புறம் என்என் வந்துடும்.
ஸோ இதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது, ஏ கிராஸ் ஏக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் பி கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னா இப்போ பி வந்து எம்டி செட்டு, எம்டி எதுவுமே இல்லாத ஒன்று எடுத்து நம்ம எப்படி லிங்க் பண்ண முடியும், எது கூடயும் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் என்ன தான் வருது, நம்மளுக்கு எம்டி செட்டு தான் வருது. இப்போ செகண்ட் சம் பாருங்க, let a is equal to 1 2 3 and b is equal to x, x is a prime number less than 10, find a cross b, b cross a. நமக்கு a செட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 1 2 3 அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணலை, b செட் வந்து அவங்க கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க, ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 நம்மளுக்கு என்னென்ன தெரியும், 2 3 5 7. கரெக்டா? 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும். ஆனால் இங்கே 9ன்ற நம்பர் 3ஆலேயே டிவைட் ஆகும். ஸோ 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. எந்த நம்பர்லாம் 1ஆல் மட்டும் டிவைட் ஆகுதோ 1 அண்ட் அந்த நம்பர் 1 2 இதில் ஆகும், 1 3 இதில் ஆகும். இது தவிர வேறு எந்த நம்பரும் ஆகாதுன்றது ப்ரைம் நம்பர். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி ப்ராடக்ட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பின்னா என்ன, 1 எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற 4 எலிமெண்ட், 2 எடுத்துகிட்டு 4 எலிமெண்ட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் 1 2 1 3 தென் 1 5 அண்ட் 1 7. அதே மாதிரி 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 2 2 3 2 5 அண்ட் 2 7. ஸோ இப்போ 2 எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் எலிமெண்ட் 3 2 3 3 3 5 அண்ட் 3 7. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இல்லை கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலிமெண்ட்டை எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பி கிராஸ் ஏ பண்ணுங்கள். இப்போ பி கிராஸ் ஏ பண்ணும்போது பி தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ 2 எடுத்துக்கிட்டு இது 3 கூட பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 1 2 2 அண்ட் 2 3. ஸோ ஃபஸ்ட்டு 2 முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு 3 எடுங்க, 3 1 3 2 அண்ட் 3 3. இப்போ நம்ம 2 முடிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம், 3 முடிச்சிட்டோம். அடுத்தது 5 1 5 2 தென் 5 3. ஓகேவா. லாஸ்ட்டாக என்ன இருக்குது, நம்ம 5 முடிச்சதுக்கப்புறம் 7 இருக்குது. இப்போ 7 பண்ணிங்கன்னா 7 1 7 2 அண்ட் 7 3. ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ. ஸோ அது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், இது பார்த்தே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு தான் பின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்மளுடைய பி செட்டு என்னென்ன வரும் பாருங்கள், -2 -2 ரெண்டுமே பியில் இருக்கா, அப்போ பியில் -2 வரும். ஏ செட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 4. அதாவது செகண்ட் ஒன் ஏ அப்படின்னா இதில் இருக்கிற செகண்ட் ஒன் தான். ஓகே. ஸோ 3 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 0 இருக்குது. ஸோ பிக்கு நான் 0 போட்டுட்டேன். 3 4 ஆல்ரெடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ பிக்கு வந்து 3 போட்டாச்சு. அகைன் 3 4 3 4 அவ்வளோதான். அப்போ ஏ செட் என்னென்ன நம்மளுக்கு இருக்குது, இந்த பாருங்கள் ஏ செட் அப்படின்றது வந்து இந்த ரெட்டில் மார்க் பண்ண பாருங்கள், 3 4 3 4 3 4. ஸோ இது மட்டும் தான் ஏ செட். ஃபஸ்ட்டு ஒன் தான் வந்து பி. கரெக்டாக? ஸோ -2 -2 0 0 3 3. ஸோ இதெல்லாம் வந்து பி. ஸோ அப்போ பி இதுதான், ஏ இதுதான். இது வந்து நம்ம ஆர்டர் மட்டும் பார்த்து கரெக்டாக மேப் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 6 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 சி 5 6 7, ஏ கிராஸ் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்போ இதை வந்து எல்ஹெச்எஸ் அப்படின்னும் இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்ற ஒரு எலிமெண்ட் எடுத்து ரெண்டுத்து கூடவும் பண்ணணும். இப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஏ இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏ கிராஸ் ஏன்னா இந்த 5 எடுத்து ரெண்டுத்து கூடவும் 6 எடுத்து ரெண்டுத்து கூடவும் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 5 எடுத்து பண்ணுங்கள், 5 5 5 6. அடுத்து 6 எடுத்து பண்ணிங்கன்னா 6 5 6 6. ஸோ இப்போ நம்மளோட எல்ஹெச்எஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணுங்கள். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பி கிராஸ் பி சி கிராஸ் சி. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பி கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் பின்னு அர்த்தம் இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து இந்த 3 கூடவும் பண்ணணும். இப்போ பண்ண மாதிரியே. ஸோ இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 4 4 5 4 6. ஸோ ஒரு 4 எடுத்து 3 கூடயும் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி 5 எடுத்து பண்ணுங்கள், 5 4 5 5 தென் 5 6. இப்போ அதே மாதிரி 6 எடுத்து 3 கூடயும் பண்ணுவோமா, 6 4 6 5 அண்ட் 6 6. ஓகே. இப்போ பி கிராஸ் பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ சி கிராஸ் சி அப்படின்னா அதே மாதிரி இப்போ எப்படி பி பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்து 3 கூடவும் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுங்கள் 5 5 5 6 5 7. தென் நெக்ஸ்ட் செட் என்ன இருக்குது பாருங்கள், 6 5 6 6
6,7 நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இடிக்கக்கூடாதுன்னு. இங்கே கீழே பாருங்கள் 7,5 தென் 7,6 7,7 ஓகேவா. இப்போ பி இன்டர்செக்ஷன் பி பி கிராஸ் பி அடுத்து சி கிராஸ் சி ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா. இன்டர்செக்ஷன் இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வேர்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எடுக்கணும். அதையே இப்படி சேர்த்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துல இருக்கிறதும் சேர்த்து எழுதணும். அதாவது 2 தடவை எழுதக்கூடாது, ஒரு தடவை எழுதணும். ரெண்டுத்துல இருக்கிறதும் சேர்த்து எழுதுறது யூனியன் அர்த்தம். இந்த வேர்டு யூனியன் அர்த்தம் ஜாயின். இந்த வேர்டு இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, இன்டர்செக்ஷன். அப்படின்னா இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் காமனாக எது எது இருக்குது பாருங்கள், 4,4 இங்கே இருக்கா, இல்லை. இங்கே 4 வர எந்த ஒன்றுமே இங்கே வராது. ஸோ சிம்பிள், நம்ம இந்த 3யுமே என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அடுத்து 5 மறுபடியும் 4 இருக்குது, ஸோ 4 வராது. இப்போ என்னென்ன இருக்குது, 5,5 5,5 இருக்குது, 5,6 5,6 இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி 4 இருக்குது, வராது. அடுத்து 6,5 6,5 இருக்குது, 6,6 6,6 இருக்குது. ஓகேவா. இதில் ஒரு தடவை நீங்கள் முழுசாக செக் பண்ணிட்டீங்கன்னா இதை திரும்ப செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறதான்னு பார்த்தாலே போதும், திரும்ப இங்கே இருக்கிறது ஒன்று இங்கே இருக்கிறதான்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக இருக்கிற செட் என்னென்ன வருது, 5,5 5,6 6,5 அண்ட் 6,6. ஸோ இப்போ இது என்னது, நம்மளுடைய எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன எழுதுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேணால் முழுசாக கூட எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ஷன் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 5th சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசிடி மொத்தம் 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இது வந்து நம்மளோட எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ்ல என்னென்ன இருக்குது, நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன செட் இருக்குது, 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சியோட செட் என்ன 3, 4. அப்போது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம், காமன் அர்த்தம். எந்த வேர்டு காமனாக இருக்குது, 3யும் மட்டும் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்றது என்ன அர்த்தம், நம்மளுக்கு 3 மட்டும்தான். ஓகேவா. இப்போ அதே மாதிரியே பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிங்க. பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா ஃபஸ்ட்டு பி செட் என்ன நம்மளுக்கு 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டி என்னது 1, 3, 5. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம், காமன் அர்த்தம். இப்போ எது காமனாக இருக்குது, 3, 5 3, 5 1ம் 2ம் காமனாக இல்லை. ஸோ அதனால் விட்டாச்சு. இப்போது 3, 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதையும் கிராஸ் பண்ணுவோமா, இந்த 2 ப்ராடக்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்க, இந்த செட் எடுத்து எழுதிக்கோங்க, 3 செட் கிராஸ் 3, 5. ஸோ இப்போ இது எவ்வளோ ஈஸி பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, 3யும் 3 கூட பண்ணணும், 3யை 5 கூட பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செட்டு பண்ணிங்க அப்படின்னா 3, 3 அண்ட் அனதர் ஒன் வந்து 3, 5. ஸோ இப்போ நம்மளுடைய ரோஸ்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது கிராஸ் பண்ணி இது கிராஸ் பண்ணி அதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் அதை சால்வ் பண்ணுற பாருங்கள். இப்போ ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஏ கிராஸ் பி இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ ஏ கிராஸ் பியை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ செட்டு நம்மளுக்கு என்ன 1, 2, 3 கிராஸ் பி செட்டு என்ன 2, 3, 5 கரெக்டாக. ஸோ இப்போ ஏ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து ஒவ்வொன்றுத்து கூடவும் பண்ணணும். ஸோ 1 வந்து 2 கூட வந்துருச்சு, 1, 3 தென் 1, 5 இது ஃபஸ்ட் எலிமெண்ட். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 2 எடுத்து பண்ணிங்க அப்படின்னா 2, 2, 2, 3 தென் 2, 5. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 3 எடுத்திங்கன்னா 3, 2, 3, 3 தென் 3, 5. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன, சி கிராஸ் டி. ஸோ அதே மாதிரி சி கிராஸ் டி பண்ணுங்கள். சியோட எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன 3, 4 அண்ட் டி வந்து நம்மளுக்கு 1, 3, 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துப்போமா, ஒரு 3 எடுத்துகிட்டு 3த்து கூடவும் பண்ணணும். அப்போ 3, 1 தென் 3, 3 தென் 3, 5. நெக்ஸ்ட்டு 4 எடுத்தீங்க அப்படின்னா 4, 1 4, 3 தென் 4, 5.
ஸோ ஓகே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், இதுவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், காமன் எலமெண்ட். ஸோ இப்போ இதில் எது இதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே 1,2 இருக்குது. இங்கே 2 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 2வை விட்டுடுங்க. இங்கே 1,3 இருக்குது. இங்கே 3,1 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. 1,5 கிடையாது. 2 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எல்லாத்தையுமே விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, 3,3 3,3 3,5 3,5 இந்த ரெண்டு மட்டும்தான் காமனாக இருக்குது. இப்போ நம்ம எல்ஹெச்எஸில் என்ன வேல்யூ பார்த்தோம், இதே வேல்யூ தான் பார்த்தோம் கரெக்டாக. 3,3 அண்ட் 3,5. ஸோ இப்போ நம்மளுடைய எல்ஹெச்எஸ் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஆர் நீங்கள் வேணும் என்ன பண்ணலாம், இந்த கம்ப்ளீட் இந்த ஈக்குவேஷனை அதாவது வந்து இவங்க கொடுத்த இந்த இதை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 6th பாருங்க, a is equal to x belongs to w அப்படின்னா ஹோல் நம்பர் அண்ட் x less than 2, b belongs to xன்றது நேச்சுரல் நம்பர், x வந்து 1 to 4 and c is equal to 3,5 and verify that அப்படின்னு மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்டிவிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏக்கு செட்டு பிக்கு செட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ ஏ அப்படின்றது எப்படி எழுதுவோம், ஆக்சுவலாக ஹோல் நம்பர்னாலே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் நான் என்ன சொன்னேன், 0 1 2 3 இப்படி ஸ்டார்ட் ஆகுறது தான் ஹோல் நம்பர். அண்ட் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 2. இங்கே ஈக்குவல் டு போடலை, ஈக்குவல் டு போட்டால் தான் 2வை சேர்த்துக்கணும். இங்கே ஈக்குவல் டு இல்லாதப்ப எக்ஸ் லெஸ் தென் 2னா என்ன மட்டும்தான் வரும், 0 and 1 தான் வரும், 2 வராது. ஸோ அப்போ நம்மளுடைய ஏவோட செட் என்ன, 0,1. அடுத்து பி பாருங்க, பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இங்கே 1க்கு முன்னாடி ஈக்குவல் டு போடலை, இங்கே ஈக்குவல் டு போட்டிருந்தா தான் 1 வரும். இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால 1 கிடையாது. 2 3 4 சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும், ஏன்னா ஈக்குவல் டு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 1க்கு மேலே 4 வரைக்கும் இந்த கோடு போட்டாங்கன்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே கோடு இல்லை, அதனால இதில் இருந்து அதாவது 1க்கு அப்புறத்துல இருந்து 4 வரைக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம பிக்கு என்னென்னு எடுத்துக்கணும், 2, 3, 4 அண்ட் சி செட் வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க 3,5. ஸோ இப்போ நம்ம டெரைவ் பண்ணிட்டோமா, எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் டு இருக்கோ அந்த ஈக்குவல் டு இருந்தால் அந்த நம்பர் எடுத்துக்கோ, ஈக்குவல் டு இல்லைனா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்ன சொல்கிறாங்களோ அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இப்போ இதுலேயும் வந்து எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பி யூனியன் சி அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. பி யூனியன் சியில் முதல்ல வந்து பிக்கும் சிக்கும் சேர்த்து எழுதணும் நாம். ஸோ இப்போ நம்ம பி அண்ட் சி இது ரெண்டுமே வந்து காமனாக எழுதினா என்ன வரும் பாருங்கள். இப்போ 2,3,4 யூனியன் 3,5. ஸோ இப்போ இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பி யூனியன் சி என்ன வரும்னா 2,3,4,5. ஓகேவா, 3 2 தடவை இருக்குன்னு ரிப்பீட் பண்ணக்கூடாது. காமன் நம்பர்ஸ் ஒரு தடவை, அது இல்லாத எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் வந்து யூனியன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகே, இப்போ இதை வந்து ஏ கூட கிராஸ் பண்ண போகிறோம். ஏ கூட கிராஸ் பண்ண போகிறோன்னா என்ன அர்த்தம், இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுற பாருங்க, 0,1 கிராஸ் 2,3, 4,5. ஸோ இப்போ இந்த மாதிரி கிராஸ் பண்ணுவோமா. இப்போ இது கிராஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0வை 2 கூட பண்ணுங்கள், 0,2. நெக்ஸ்ட் என்ன வரும், 0,3, 0,4, தென் 0,5. இப்போ இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பண்ணால் 1,2, 1,3, 1,4, தென் 1,5. ஸோ இது வந்து நம்மளுடைய செகண்ட் எலிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். இப்போ இதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுவோமா. ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணும், ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி சி ரெண்டுமே வந்து தனித்தனியாக வேணுமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி பண்ணுங்கள். ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன பண்ணும், ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் பி கூட பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 0 எடுத்து 2 கூட பண்ணுங்கள், தென் 0 எடுத்து 3, தென் 0,4. இப்போ அதே மாதிரி 1 எடுத்து 3 எலமெண்ட்டு கூடயும் பண்ணிங்கன்னா 1,2, 1,3, தென் 1,4. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஏ கிராஸ் பி தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி ஏ கிராஸ் சி பண்ணுங்கள். ஏ கிராஸ் சி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்றது என்ன, 0, தென் இது வந்து 3யும் 5ம். ஸோ 0,3, 0,5. நெக்ஸ்ட்டு 1 3 1 5. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 3 1 5. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது ரெண்டுத்து யூனியன் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு யூனியன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி
யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இருக்கிறது எழுதணும், காமனாக இருக்கிறது ஒரு தடவையும் எல்லாத்தையும் ஒரு தடவையும் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 0,2 அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0,3. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதிருங்க. எழுதிட்டு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை திருப்பி எழுதிக்கலாமா? 02, 03, 04 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 1,2, 1,3, 1,4 எழுதிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 03 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 05 எழுதலை, ஸோ அதனால் 05 ஒரு தடவை எழுதிட்டேன். 13 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 15 எழுதலை, ஸோ 15 ஒரு தடவை எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய 2 செட்டும் கிடச்சிருச்சு பாருங்கள். ஏ கிராஸ் பியோட செட்டு பார்த்தீங்கன்னா 02, 03, 3, 3, 04, 04, 05, 05, 12, 13, 14, 15, 12, 13, 14, 15. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பாருங்க, இன்டர்செக்ஷன் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன வேர்ட் சொன்னேன்? நான் காமன்னு சொன்னேன், கரெக்டாக? இப்போ பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, பி இன்டர்செக்ஷன் சினா இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். அதாவது 2,3,4 இன்டர்செக்ஷன் 3,5. ஓகே, இப்போ இதுலேயும் காமனாக என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. 4, 5 வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்போ பி இன்டர்செக்ஷன் சியோட செட்டு 3 மட்டும்தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏ கூட கிராஸ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, நம்மளுக்கு ஏ என்னது? 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 3. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0,3 அண்ட் இன்னொரு செட் என்ன நம்மளுக்கு? 0, 3 கூட பண்ணிட்டோம், 1 3 கூட பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் எல்ஹெச்எஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கணும். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி எடுத்துப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? இப்போ நீங்கள் ப்ரீவியஸாகவே வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா இதுக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வேளை ரெண்டு சம் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 0 எடுத்தால் 2, 3, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிக்கு 1க்கு 2, 1க்கு 3 அண்ட் 1க்கு 4. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏ கிராஸ் பி எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரியே வந்து ஏ கிராஸ் சி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 0க்கு 3, தென் 0க்கு 5, 1க்கு 3, தென் 1க்கு 5. ஸோ இப்போ இது ரெண்டும் முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? காமன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2ன்றது இல்லவே இல்லை. ஓகே, ஸோ 03, 03 காமனாக இருக்குது. 4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அடுத்து 1,4, 1,5 வேறு எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுக்கு எது காமனாக இருக்குது? 0,3யும் 1,3யும் மட்டும்தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 0,3, 1,3. ஸோ இதுதான் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள்? ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரெண்டுத்தோட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது தேர்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, அதுக்கப்புறம் தான் கிராஸ் சி பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது தேர்ட் சப்டிவிஷனில் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் அப்படின்னா அர்த்தம் 2 எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுமே காமனாக எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே எழுதுங்க. 0, 1, 2, 3, 4, 0, 1, 2, 3, 4 4மே வந்து ஏ யூனியன் பி. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் சி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏ யூனியன் பி கிராஸ் சி. அப்போ என்னென்ன வருது? 0, 1, 2, 3, 4 கிராஸ் நமக்கு என்ன இருக்குது? 3,5 இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து இது கூட நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0 எடுத்திங்கன்னா 3, 5 கூட பண்ணுவோமா? 0,3, தென் 0,5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு 2,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3,3, 3,5. நெக்ஸ்ட்டு 4,3, 4,5. எப்போவுமே வந்து இந்த 4,5 நீங்கள் முன்னாடி எழுதலாம், பின்னாடி எழுதலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 4,5 5,4ன்னு எழுதக்கூடாது. எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் தப்பு.
ஸோ இப்போ இது என்னது, இது நம்மளோட எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் எழுதுவோமா, ஆர்ஹெச்எஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சால்வ் பண்ணுவோமா. ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி, ஏல இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்து சியில் இருக்க ரெண்டுத்து கூடயும் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 எடுத்திங்கன்னா 3 கூட பண்ணணும், 5 கூட பண்ணணும். அடுத்தது என்ன எலிமெண்ட், 1 எடுத்திங்கன்னா 3 கூட பண்ணுறோம், 5 கூட பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து எழுதிக்கலாம். நான் டைம் கொஞ்சம் அதிகமாகுன்றதுனால நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஓகே, அடுத்தது ஏ கிராஸ் சிக்கு அப்புறம் பி கிராஸ் சி. ஓகே, இப்போ பி கிராஸ் சி எடுத்திங்கன்னா இதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் இது கூட பண்ணுவோம். 2,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3,3, 3,5. இது ஒரு ஆர்டராகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். 2,3 எழுதிட்டு திரும்ப 3, எழுதிட்டு 4,5 அப்படி பண்ணாதீங்க. ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இது கூட ரெண்டுத்து கூடவும் பண்ணிவிட்டு அடுத்த எலிமெண்ட்டுக்கு போங்க. அப்போ தான் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் எழுதுவீங்க. 4,3 அண்ட் 4,5. ஸோ இப்போ இது ரெண்டும் எழுதியாச்சா, இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், சேர்த்து எழுத போகிறோம். இப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிப்போமா. ஏதாவது ஒன்று நீங்கள் முழுசாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் 0,3,0,5 இருக்குது, நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1,3,1,5 இருக்குது. இது எதுவுமே ரிப்பீட் ஆகலை பாருங்களேன். இங்கே 0,3 இல்லை, இங்கே 0,5 இல்லை, இங்கே 1,3 இல்லை, இங்கே 1,5 இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் திரும்ப எழுதணும்னு தான் அர்த்தம். 0,3,0,5, 1,3,1,5, தென் நெக்ஸ்ட்டு 2,3, 2,5, 3,3, 3,5, then last 4,3,4,5. ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, இது நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ். ஈக்குவலாக இருக்கா பாருங்க. 0,3,0,5 வந்துடுச்சு, 1,3,1,5 வந்துடுச்சு, 2,3,2,5 வந்துடுச்சு, 3,3,3,5 வந்துடுச்சு, 4,3,4,5 வந்துடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ இதோட இந்த 6th இருக்க 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 7th சம் பாருங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அண்ட் பி வந்து செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, சின்றது ஈவன் பிரைம் நம்பர். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் என்னன்றது எழுதுவோமா. ஏ அப்படின்றது வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, ஹோல் நம்பராக இருந்தால் 0. ஸோ லெஸ் தென் 8 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னென்ன நம்பர் வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு சொன்னால் தான் 8 வரும். இங்கே லெஸ் தென் 8ன்னும் போது 7ஓட முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி பி செட் எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ இப்போ இது நேச்சுரல் நம்பர், இங்கே பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்த மாதிரி என்னென்ன நம்பர் வரும், 2, 3, 5, 7 வரைக்கும் தான். ஏன்னா லெஸ் தென் 8ன்னும் போது 7ஓட முடிஞ்சிடும். அடுத்து சி வந்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, வெறும் 2 மட்டும்தான். நம்ம கம்ப்ளீட் பிரைம் நம்பரில் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான், அது என்னது 2 மட்டும்தான். ஸோ ஓகே, இப்போ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது. அப்போ 2, 3, 5, 7 இங்கே இருக்கிற இந்த எலிமெண்ட் இங்கே இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன அர்த்தம், காமனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2, 3, 5, 7. ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். எது கூட கிராஸ் பண்ணுறோம், சி கூட கிராஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் 2, 3, 5, 7 நம்ம 2 கூட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் இது கூட நம்ம சேர்க்கணுமா. அப்போ சேர்த்து எழுதுங்க. 2, 2, நெக்ஸ்ட்டு 3, 2, நெக்ஸ்ட்டு 5, 2, தென் 7, 2. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, நம்மளுடைய எல்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஆர்ஹெச்எஸ் பண்ணுங்கள். ஏ கிராஸ் சி பண்ணுங்கள். ஏ கிராஸ் சின்னு அர்த்தம் இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் இது கூட பண்ணுறது தான் கிராஸ் பண்ணுறது. ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஒன்றுத்து கூடயும் பக்கத்தில் 2 போட்டு எழுதிடுங்க, அவ்வளோதான். அதாவது 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, தென் 7, 2. ஸோ ஒன்று கூடி 2 போட்டு எழுதியாச்சா. அதே மாதிரி பி கிராஸின்னா இங்கே இருக்கிற ஒன்று கூடி 2 போடணும். ஏன் 2 போடணும், ஒரு எலிமெண்ட் தான் இங்கே இருக்கிறதுனால எல்லாத்துக்கூடையும் நம்ம என்ன பண்ணால் போதும், 2 ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, தென் 7, 2. ஸோ
ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2, 2 காமனாக இருக்கா, இது ஒன்று காமனாக இருக்குது. 3 காமனாக இருக்குது. 4 கிடையாது. 5 காமனாக இருக்குது. ஸோ 7 காமனாக இருக்குது. அப்போ எந்த நாளும் நம்மளுக்கு வந்து காமனாக இருக்குது இதில் 2, 2 3, 2 5, 2 தென் 7, 2. ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. கரெக்டாக சேமாக இருக்கா, 2, 3, 5, 7 2, 3, 5, 7. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம், தேர்ஃபோர் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏ மைனஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் சி. மைனஸ்னா என்ன அர்த்தம், அதை மட்டும் கழிக்கணும்னு அர்த்தம். இப்போ இதுக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது, அதாவது பியும் சியும் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 - 2 2க்கு 2 போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக 0ன்னு போடக்கூடாது. 2 - 2 0ன்னு. இங்கே 2க்கு இங்கே 2 கட் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், 3, 5, 7 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, பி மைனஸ் சி. ஓகே, பியோட செட் நம்மளுக்கு என்ன 2, 3, 5, 7 மைனஸ் சியோட செட் என்ன நம்மளுக்கு 2. அப்போது இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சுன்னா இது கட் ஆகிட்டே தான் நினச்சிக்கோங்க. மீதி அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 3, 5, 7 இது மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ கூட கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகே, இப்போ ஏ கூட கிராஸ் பண்ணால் இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் இந்த 3த்து கூடயும் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏவை எடுத்து இது 1, 3 கூட பண்ணுங்கள். 1, 3 2, 3 4, 3 தென் 1, 2, 3 சாரி 3, 3 ஃபஸ்ட்டு வரும். 3, 3 நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 4, 3 5, 3 6, 3 தென் 7, 3. ஓகே, இந்த ஒரு எலமெண்ட்டையும் 3 கூட பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரியே இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் 5 கூட பண்ணுவோமா. 1, 5 2, 5 3, 5 4, 5 6, 5 தென் 7, 5. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ மைனஸ் பி, ஏ கிராஸ் பி மைனஸ் சியில் 1ஐயும் 3க்கும் 5க்கும் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி 7க்கு பண்ணுவோமா. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 1, 7 2, 7 3, 7 4, 7 தென் நெக்ஸ்ட்டு 5, 7 6, 7 லாஸ்ட் வந்து 7, 7. ஓகே, 3, 5, 7 மூணுத்துக்குமே எழுதி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதுதான் என்னது, நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஆர்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ அந்த வேல்யூ ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி தனித்தனியாக கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும். ஸோ நல்லா கவனிங்க, ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த 4த்து கூடயும் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 1 எடுத்தீங்கன்னா இந்த 4 கூடவும் பண்ணுங்களேன். 1, 2 1, 3 1, 5 1, 7 முடிஞ்சுதா. அடுத்து 2 எடுத்து இந்த 4த்து கூடயும் பண்ணுங்கள். 2, 2 2, 3 2, 5 தென் 2, 7. அடுத்தது 3 எடுத்து இந்த 4த்து கூடயும் பண்ணணும். 3, 2 3, 3 3, 5 3, 7. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 4, 5 6, 7 எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இதை கம்ப்ளீட்டாக வந்து எழுதிட்டேன் உங்களுக்கு. டில் வந்து 7, 7 வரைக்கும் ஃபுல்லாக எழுதியாச்சு. ஓகேவா. அதே மாதிரியே இப்போ ஏ கிராஸ் சி எடுத்திங்கன்னா இந்த ஏவும் இந்த சி கூட பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிற ஒன்னொன்னையும் 2 கூட பண்ணணும். 1க்கு 2 2க்கு 2 3க்கு 2 4க்கு 2 5க்கு 2 6 2 7 2. ஸோ இங்கே இருக்க ஒன்னொன்றுத்துக்கும் 2 கூட லிங்க் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண சொன்னோம், சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற இந்த செட்டில் இது வந்து போயிடும். ஓகே, இப்போ 1, 2 இருக்கா. ஸோ 1, 2 போயிடும். 2, 2 இது போயிடும். 3, 2 எங்கே இருக்குது, 3, 2 போயிடும். 4, 2 போயிடும். 5, 2 போயிடும். அப்போ 6, 2 போயிடும்.
தென் 7,2 போயிடும். இப்போ இந்த செட்டில் இந்த 1 2 3 4 5 6 7 இந்த வேல்யூ தவிர மீதி எல்லாமே இருக்கிறது என்னது? அதுதான் நம்மளுடைய RHS. நல்லா பாருங்கள், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம்? இங்கே இதோட லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? அதாவது நம்ம இந்த சம்மில் B மைனஸ் சியில் B ஆல்ரெடி தூக்கிட்டோம், 3 மைனஸ் 7 தான் இருந்தது. இப்போ 3 5 7 இது கூட லிங்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது? LHS RHS ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு தெரியுது. ஸோ இப்போ நான் இந்த ரிமைனிங் மட்டும் உங்களுக்கு எடுத்து எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ், அதாவது இந்த 7 வேல்யூஸை தவிர மற்றதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் என்னது? நம்மளுடைய RHS. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? LHSஸும் RHSஸும் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இது சம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட், யூனியன் இன்டர்செக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம், தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதோட இந்த எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 1.2 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.